அதுக்கு கமெண்ட்லேயே தான் அடிச்சானுங்க. நீ என்ன பிய திங்கிறியா, ஐயோ விஜய் பிய திங்கிறியா, ஐயோ கேவலமா கேட்டானுங்க. பண்றதுக்கு எங்க அண்ணன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எங்களை வந்து பண்றாங்களாம். இவர்கிட்ட இவர் வந்து எங்களை பார்த்து பாராமா, இவர் சொன்னா வந்து நாங்க ஆஃப் ஆயிடுவோமாமா அப்படின்ட்டு ஜென்சி டிஎம்கேல இருக்கிறவங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இவரை டேக் பண்ணி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் போதும் அப்படின்றாங்க. ஆதங்கம் என்னுடைய கேள்விகள் அது நீங்களும். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏவா வேலு வீட்டில் ரைடுக்கு போனாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ரைடுக்கு போய் நிறைய டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றினாங்க. நெக்ஸ்ட் டே என்ன தெரியுமா, நம்ம டிவிக்கு அமைச்சர் சரத்குமார் அவங்களோட இன்ஸ்டால இருக்கிற ஒரு போஸ்டை எடுத்து அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தைக்கு பவுடர் பொடிச்சதை எடுத்து ரீல்ஸாக போட்டு அதாவது மக்களை திசை திருப்புறது. இவங்களுக்கு இங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு இதாச்சு இல்ல கேஸ், அப்ப இனி எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும். இதெல்லாம் இந்த டிஎம்டியோட வேலை. எப்படியாச்சும் இந்த மக்களை திசை திருப்பி நம்ம விடணும் டைவர்ட் பண்ணி. அதுக்கு அமைச்சர் சரத்குமாரை டார்கெட் பண்ணிட்டானுங்க. அவரை போட்டு தாக்கி ஆனா ஆக்சுவலி அவர் விளக்கம் கொடுத்தாரு. நான் என்னோட மனசுபடி சொல்றேன், அந்த விளக்கம் அவர் கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா அவனுங்க ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க டிஎம்கே காரனுங்க. அவனுங்க அன்னைக்கு அமைச்சர் சரத்குமாரை பத்தி ரீல்ஸ் கேவலமா போட்டானுங்க. நான் அந்த ரீல்ஸுக்கு கீழே போய் என்னோட யூடியூப்ல நான் போட்ட உண்மையான வீடியோ, அதாவது நான் என்ன நடந்தது அந்த அமைச்சர் சரத்குமார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வீடியோவோட லிங்கும் போட்டு, மக்களே இவங்க டிஎம்கேல இருந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க, இது ஃபேக் நியூஸ் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் தான் போட்டேன் அவங்க போட்ட ரீலுக்கு கீழே. நெக்ஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் திராவிடம், ஐயோ நிறைய பேர் வந்தானுங்க என்ன அடிக்கிறதுக்கு. கமெண்ட்லேயே தான் அடிச்சானுங்க. நீ என்ன பிய திங்கிறியா, ஐயோ விஜய் பிய திங்கிறியா, ஐயோ கேவலமா கேட்டானுங்க. அந்த கேவலமா கேட்டவனுங்களுக்கெல்லாம் நான் பதில் என்ன கொடுத்தேன் தெரியுமா, மிக்க நன்றி, என்னை இப்படி கௌரவித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி, இப்படிதான் கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தேன். அடுத்து லாஸ்டா கேட்டாங்க, டெல்லி பிரதிநிதியாட்ட இப்போ வெங்கட்ரமணனை போட்டிருக்காங்க, உனக்கு அது கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. அதாவது திசை திருப்புறாங்களாம என்ன. நான் கேட்டேன், டிவிக்கே ஆட்சி தப்பு பண்ண நாங்க கேட்போம், நான் இப்போ அதை பத்தி பேசலைங்க, நீங்க போட்ட ரீலுக்கு தான் நான் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபைனல்ல என்ன பண்ணாங்க தெரியுமா, ரூட்ஸ் ஆஃப் திராவிடமா அது எவனோ வந்து நன்றின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான் என் கமெண்ட. சரி ஓகே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் பேஜுக்கே இன்ஸ்டாகிராம் பேஜுக்கே ரிப்போர்ட் அடிச்சுட்டானுங்க. படுவாவி போயிருங்க இந்த அளவுக்கு. அது என்ன போய் ஃபேக் அக்கௌண்ட்னு கேட்டாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை. நீ ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்சனலா வச்சிருக்க ஒரு அக்கௌண்ட், பிரைவேட் அக்கௌண்ட், அதை ஃபேக் அக்கௌண்ட் வேற கேட்டாங்க. நான் ஃபேக் அக்கௌண்ட் என்ன சொல்ல, இத்தனைக்கு திராவிடத்தில் உள்ள பசங்க கேட்டதுக்கு, டிஎம்கே ஜென்சி பசங்க கேட்டது, ஏயா எந்த காலத்துலயா இருக்கீங்க, உங்களுக்கு எது ஃபேக் அக்கௌண்ட் எது ரியல் அக்கௌண்ட் அது கூட தெரியல பாத்துக்கோங்க. நான் என்னோட ஒரு பிரைவசிக்காக ஒரு பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருந்தேன், அதுல இருந்தா நான் கமெண்ட் போட்டேன் இது ஃபேக் நியூஸ்ன்னு ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு. அதுக்கு என்ன வந்து அவ்வளோ அடிச்சிங்க இல்ல, ஆனா நான் போல்டா தான் ரிப்ளை பண்ணேன். அடுத்து மக்களே, அது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பெரிய கதை. அடுத்து ரிப்போர்ட் அடிச்சு அதை மீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணாதான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு அந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட ப்ரைவேட் அக்கௌண்ட்ல நமக்கு வேணும் இல்லை, நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு டிஎம்கே இப்போ குதிரை பேரம். ஆனா வந்துகிட்டு டிவிக்கே ஆட்சி குதிரை பேரம் நடக்குது, சோஃபா மெடல் நடக்குது கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது சட்டமன்றத்தில் வந்துட்டு. நீங்க பண்றது இப்போ குதிரை பேரம் இல்ல, ஒட்டக பேரம். ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு என்னமோ சொல்லுவாரு, பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இருக்க பசங்க கிட்ட சொல்லி கொடுங்க, பெண்களிடம் கண்ணியமாக பேசுங்கள் என்று. சரிங்க தலைவரே, ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. அதுவும் நீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்களே, ஜென்சி செட் டீம் டிஎம்கேன்னு சொல்லிட்டு, அதால நானும் அஃபெக்ட் ஆனேன்.
அந்த அஃபெக்ட் ஆனாலும் அவனுங்க பேசினதை நான் இங்கே ஏற்றிக்கலைங்க, இங்கேயும் ஏற்றுக்கல, இங்கேயும் ஏற்றுக்கலைங்க. ஏன்னா இவனுங்க இப்படி தான் பேசுவானுங்கன்னு தெரியும். அதுக்காக தான் நான் பதிலுக்கு அந்த மாதிரி ரிப்ளை கொடுத்தேன், மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி. என்ன தற்கொலைன்னு சொன்னானுங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போயா, யார் கூட நிக்கிறோங்கிறதா முக்கியம். நீங்க பண்ண தப்புனாலதான் உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்கோம் சார் ஸ்டாலின் சார். அண்ட் இனி மொத்த டிஎம்கே எம்எல்ஏஸையும் வீட்டில் உட்கார வச்சிடாதீங்க சார். நீங்க ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். தான் ஸ்டார்ட் பண்ணதே எனக்கு தெரியாது. அப்ப இவங்களுக்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஒரு விஷயம் நினைக்கிறான், அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அவனை பிளாக் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன். அந்த பிளாக் பண்ணதை வச்சு நீ வீடியோ போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா, அவன் ஒண்ணுமே இல்லை சார். அவன் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும் அவனுடைய இதுக்காகவும் அவனோட என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கான பெண்கள் டிவிகே பெண்கள் கிடையாது. அதனால ஆஃப் ஆகி பெண்கள் உட்காரணும் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன். பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, பெண்கள் அரசியல் பத்தி பேசக்கூடாதா, அரசியல் நாகரிகம் எங்களுக்கும் தெரியும். நாங்க இன்னமும் நாகரிகமா தான் இதை அணுகணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒருத்தருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இல்லன்னா நான் அநாகரிகமா எங்களுக்கும் வீடியோ போட தெரியும் திருப்பி. அந்த மாதிரி பெண்கள் டிவிக்கே கிடையாது, அந்த மாதிரி கட்சி டிவிக்கே கிடையாது. இல்ல சார், இந்த நாங்க வேற யாராச்சும் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல சுத்தி இந்த ஜென்சி டீம், அவங்க வேற யாராச்சும் எங்க வீடியோவை பார்த்தா கூட கமெண்ட்ல என்ன வந்து போடுறாங்கன்னா, இந்த நபரை டேக் பண்ணி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எங்க அண்ணன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எங்களை வந்து பண்றாங்களாம். இவர்கிட்ட இவர் வந்து எங்களை பார்த்து பாராமா, இவர் சொன்னா வந்து நாங்க ஆஃப் ஆயிடுவோமாமா அப்படின்ட்டு ஜென்சி டிஎம்கேல இருக்கிறவங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இவரை டேக் பண்ணி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் போதும் அப்படின்றாங்க. அப்போ இவர் யாரு? ஒரு முதலமைச்சர் சார். முதலமைச்சரோட போட்டோ போட்டு முதலமைச்சருக்கு என்னவா இருக்கறன்னு என்ன கேக்குறான். முதலமைச்சருக்கு நீங்க என்னவா இருக்கேன்னு என்ன ஒரு லிஸ்ட் சொல்லி அந்த லிஸ்ட்ல நீ என்ன லிஸ்ட்ல இருக்கற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வீடியோ காட்ற அந்த மாதிரி தான் என்ன கேக்குறான். அப்ப இவர் யாரு? இது வந்து கண்டிப்பா இதுல ஆக்ஷன் ஆக்சுவலா அந்த கட்சியில இவர வந்து மோசமா பேசுறதுக்காகவே வந்து வச்சிருக்காங்க. ஸ்டாலின் சார் கூட போட்டோ போட்டிருக்கான். அப்ப எந்த மாதிரி பேசணும்ன்ற ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? நம்ம யார் கூட போட்டோ போட்டிருக்கோன்னு இவங்க என்னதான் இருந்தாலும் இவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் தலைவரை போட்டோ வச்சு இப்படி பேசலாமான்றதுதான் எங்க கேள்வி. பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி இதெல்லாம் பேசிட்டு பெண்கள் பயங்கர பாதுகாப்பா இருந்தோம் சார். அதனாலதான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். நீங்க ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப தப்பானது. அதுவும் அந்த பசங்க வச்சு பண்றீங்கல்ல, கேர்ள்ஸ ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு ரொம்ப தப்புங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சரா இருந்தவர் அப்போ ஒரு இது, இப்போ ஆட்சி கிடைக்காதனால வெறியில இந்த மாதிரி பசங்களை வச்சு பெண்ணுங்களை வந்துட்டு இழிவுபடுத்துறது ரொம்ப மோசம் சார். நெக்ஸ்ட் வருவாங்க சார் உங்ககிட்ட. நெக்ஸ்ட் யார் தெரியுமா டார்கெட்டு? நம்ம செந்தில் பாலாஜி சார் தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. வெயிட் பண்ணுங்க சார். உங்களுக்கு இருக்கு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அண்ட் மக்களே, இதே மாதிரி ஃபன்னான என்டர்டைமான வீடியோஸுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை.